இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொள்வோருக்கு நல்வாழ்வை அருள்கின்ற நம்முடைய பாதுகாவலர் ஒரு சன்னியாசரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். நாம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம்.
துறவிய பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் இடைவாழ்வு பெற வேண்டும் என்று நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். விண்ணுலகிலே இருக்கிற எங்கள் தந்தையே, நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைவன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரியை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். அந்த அன்னை மரியின் வழியாக தனது ஆன்மா
காலங்களிலும் அவரால் பல புதுமைகளை சேவித்து எண்ணற்ற மக்களை கிறிஸ்தவைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகிற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேருந்தத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமான வழியாகவும் எங்கள் பாதுகாவலான புனித சந்தியாகத்தின் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இந்த ஆலயத்தில் எங்களுக்காக செய்வீங்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். எனவே இன்றைய திருப்பணியானது ஆண் பிரியார், கத்ரீன் பிரியார், ஜோர்ஜ் ஏத்தியவம், ஃபிரெடரிக் பூர்ஜுவாஸ் ஆகியோருடைய ஆன்ம இடைப்பாட்டுக்காகவும், மோனி ஏத்தியவம் தன்னுடைய 100வது வயதை நேற்று கொண்டாடினார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஜேமியா ஏத்தியவம், கிறிஸ்டியான் வேரோ இவருடைய மகளுடைய சுகத்திற்காகவும், குறிப்பாக கிறிஸ்டியான் வேரோ அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நாளில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் சரியாக வழியாக இறைவனவருக்கு உடலுடைய சுகத்தை தர வேண்டும் என்று இந்த திருப்பணியை அவர்களுக்காக கொடுக்கின்றோம். அதேபோல நான் இருக்கின்ற பங்குகளை கோவிலை முஸ்லி என்ற அந்த கிராமத்தை அன்னைகளுடைய திருவுருவத்தை முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெபிக்கின்ற அத்தனை மக்களுக்காகவும் இந்த திருப்பணி கொடுக்கின்றோம். அதேபோல நான் பணி செய்கின்ற மறை மாவட்ட மக்களுக்காகவும், இந்த ஜூரா என்ற அந்த மாவட்ட மக்களுக்காகவும், நான் பணி செய்கின்ற லோட்சோனி என்ற பங்கு மக்களுக்காகவும், இந்த மறை மாவட்டத்தை வழிநடத்துகின்ற ஆயர் ஜனங்களுக்காகவும் மற்றும் அனைத்து குழுக்களுக்காகவும் இந்த திருப்பணிகளை இறைவனிடம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதியிலிருப்பதற்கு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் Amen.
Hallelujah.
யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 24 21 வரை. 12 ஒருவரான திதம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுவை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அங்கு தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவிலிருந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் இயேசு தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலிடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா இயேசுவை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு தோமாவிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார்.
எங்கள் கடமையும் நீக்குரிய செய்யணுமா? ஏனென்றால் உமது உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மண்டலத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் படிப்பினைகளை வழங்கவும் அது திருப்புதர்களை அடையாளமாக கொண்டு கிடைத்திருக்கவும் செய்தவர்களே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் மாணவர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதை எப்பற்றோடும் ஒதுக்குகளை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவதாக. அவர் பாடுபட உடன்படித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இறப்பு விருந்தை அருகியதில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்
தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தவர்களும் nous prions pour Anne Priat, Catherine Priat, Georges Étienne, Frédéric Bourgeois, et aussi nous prions pour les vivants, Monique Étienne pour son 100 ans, et aussi pour Geneviève Étienne, Christian Léo et Marie-Pierre pour leur santé. Et aussi nous prions aussi pour les personnes qui prient devant le Vierge en bon bénéfice. Et aussi nous prions pour tous les diocésains de Saint-Claude et aussi pour notre évêque Jean-Luc Garand et pour tous les prêtres de Jura. ஒளிப்பெறும் எதிர்நோக்குடன் துணிகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருவுரு மொழியினுள் ஏற்றருளும். மேலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கல்வி தாயாகிய புனித மரியா, அவரது கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகிய அகப்பர், இவ்வுலகில் புகழ்ந்தோராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இயக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருப்புதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய
உண்மையிலே இந்த ஜூலை மாதம் சிறப்புக்குரிய மாதம். காரணம், 2 திருத்தூதர்கள். ஒன்று இன்று திரு அவை நினைவு கூறக்கூடிய புனித தோமையார். இன்னொன்று ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் நாம் சிறப்பாக நவநாள் திருப்பலி எடுத்து சிறப்பிக்கக்கூடிய புனித சந்தியாகப்பர். இவங்க 2 பேர்த்துக்கு இருக்க ஒற்றுமை ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய உங்களுக்கு தெரியும். 2 பேருமே எப்படி சாகுறாங்க? மறைசாட்சியாக மரித்தவர்கள். யாரு? தோமையாரும் சந்தியாகப்பரும். தோமையார் எந்த நாட்டினுடைய பாதுகாவலர்? நம்ம தோமையார் எந்த நாட்டினுடைய பாதுகாவலர்? இன்னைக்கு நம்ம சிறப்பிக்கிறோம்ல அவருடைய திருவிழாவை. இந்திய நாட்டின் திருத்தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தியாகப்பர் எந்த நாட்டின் திருத்தூதர்? ஸ்பெயின் நாட்டின் திருத்தூதர். புனித தோமையாரின் கல்லறையின் மீது கட்டப்பட்ட ஆலயம் எங்க இருக்குது? சென்னை, மயிலாப்பூர். சந்தியாகப்பரின் கல்லறையின் மீது கட்டப்பட்ட ஆலயம் எங்க இருக்கு? ஸ்பெயின்ல கம்பஸ்தோலியா அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்குது. சந்தியாகப்பர் எப்பொழுதுமே இயேசுவின் மீது அதீத தாகம் கொண்டவராக இருப்பார். அதாவது இயேசு செய்ய போறதுக்கு முன்னாடி இவர் முன்னாடி வந்து செய்வார். அதே போல புனித தோமையாரும் அப்படிதான். இயேசு செய்ய போறதுக்கு முன்னாடி இவர் முன்னாடி போய் செய்யக்கூடிய ஒருவர் தான் தோமையார். எங்க இயேசு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் இயேசுவினுடைய பெயரை சொல்லி பேய் ஓட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப சந்தியாகப்பர் சொல்றாரு, அங்க பாருங்க ஆண்டவரே, நம்ம பேரை சொல்லி பேய் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ம பேரை பயன்படுத்தக்கூடியவர்கள் நமக்கு எதிரானவர்கள் அல்ல என்று சொல்லுவார். அதே போல தோமையார் ஒரு இடத்துல சொல்லுவார். எங்க சொல்லுவார்? எல்லாரும் இயேசுவினுடைய நண்பரும் உறவினருமான ஒருவருடைய வீட்டிற்கு செல்லுவாங்க. அந்த வீட்டில் அவர் இறந்து போயிருப்பார். அவரை உயிரோடு எழுப்ப செல்வாங்க. எந்த வீடு? லாசருடைய வீட்டுக்கு இயேசு தன்னுடைய சீடர்களோடு போக கிளம்புறதுக்கு முன்னாடி தோமையார் என்ன சொல்லுவார்? யாருக்கா தெரியுமா? என்ன சொல்லுவார்? ஆண்டவரே வேண்டாம், வெளியே உங்களை கொல்றதுக்கு திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க, சிலுவையில் அறையதற்கு ரெடியாக இருக்காங்க, தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க அப்படின்னு இயேசுவின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக தன்னுடைய இயேசுவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தோமையார் சொல்லுவார். ஆக சந்தியாகப்பர், தோமையார் இவர்கள் எல்லாருமே இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசுவை முழுவதுமாக அனுபவித்தவர்கள். ஆனால் சந்தியாகப்பருக்கு நம்ம என்னென்னமோ பேர் வச்சு கூப்பிட்றோம், இடியன் மக்களே என்று. ஆனால் தோமையாரை என்னன்னு கூப்பிட்றோம்? என்ன சொல்றோம்? அவருடைய பட்டப்பேர் என்ன? அதை சொல்லுங்க. சந்தேக தோமையார், சந்தேக பேர்வழி அப்படின்னு. எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. அவரு சந்தேக பேர்வழி அப்படின்னு. அவர் எதுக்கு அந்த பேரை எடுத்தாரு? அவருக்காக அல்ல. இந்த பதிலை நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். தோமையார் அந்த பெயரை, ஒரு பட்டப்பெயரை, அவப்பெயரை தாங்கி கொண்டார். யாருக்காக? அவருக்காக அல்ல, நமக்காக. அவர் மட்டும் அன்னைக்கு அவருடைய விழா எலும்புல என்னுடைய கையை விடுவேன், அவருடைய காயத்தில் கரங்களில் இருக்கக்கூடிய காயத்தில் என்னுடைய விரலை விட்டு தான் நான் நம்புவேன் அப்படின்னு அவர் சொல்லாமல் இருந்திருந்தார்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு அருமையான இறை வார்த்தை கிடைக்காது. நீ கண்டதால் விசுவசித்தாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காணாமல் நம்புவோர் யாரு? நானும் நீங்களும் தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு நன்றி. மரியின் மைந்தனே உம்மை ஆராதிக்கின்றோம், தாவீதின் குலமலரே உம்மை வணங்குகின்றோம். Praise the Lord.
தோமையார் மட்டும்தான் நம்பாமல் இருந்தாங்களா? வேற யாரும் நம்பாமல் இருந்தாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவரை மட்டும் நம்ம சந்தேக பேர் வழி அப்படின்னு சொல்கிறோம்? அவர் மட்டும்தான் டவுட்டை பண்ணாரா? வேற யாரும் டவுட்டை படலையா? சொல்லுங்க. லூக்கா நற்செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 18வது அதிகாரத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுதலை முதலில் பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு? ஆண்களா பெண்களா? பெண்கள். இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சியாக நிற்கக்கூடியவர் அவர்கள். அந்த மரியா, மகதல மரியா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள் போய் யார்கிட்ட சொல்லுவாங்க? சீடர்கள்ட்ட. சீடர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்களா? அப்புறம் ஏன் நீங்க தோமையாரை மட்டும் சந்தேகப்படவில்லைன்னு சொல்லணும்? எல்லா சீடர்களையும் தானே சொல்லணும். சந்தேகப்பட்டாலும் கூட என்ன நடக்குதுங்க? தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். நீங்கள் பார்த்த அந்த உயிர்த்த ஆண்டவரை என்னால் அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தோமையாருக்கு இருந்துச்சு. நம்ம எத்தனை பேருக்கு அந்த ஆதங்கம் இருக்கு? இந்த நற்கருணை நேரத்தில், ஆண்டவரே உன்னை நான் காண வந்திருக்கின்றேன், இந்த திருப்பலியில பங்கெடுக்க வந்திருக்கின்றேன். தோமையாருக்கு இருந்த அந்த ஆதங்கம் நமக்கும் இருக்க வேண்டும். நான் இயேசுவை பார்க்கணும், கண்ணார அவரை காணணும், அவருக்கு சாட்சியாக நான் நிற்க வேண்டும். அவர் செய்யக்கூடிய அதிசயமும் அற்புதமும் எங்க நடக்கணும்? நம்முடைய குடும்பங்கள்ல நடக்கணும், நம்முடைய வீட்டில் நடக்கணும். அப்படி என்பதில் நாம் எந்த அளவுக்கு ஆதங்கப்படுகின்றோம் என்றால் நமக்கு தான் தெரியும். அது ஒரு கேள்விக்குறி. பல நேரங்களில் நாம் தொடர்ந்து வருகின்றோம். நான் தொடர்ந்து வரனே ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். 5 வாரம், 7 வாரம், 12 வாரம், 13 வாரம்னு. எதுக்கு? வேண்டுதல். இருந்தாலும் என்னுடைய நோய் குணமடைய மாட்டேங்குதே, நான் வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குதே அப்படின்னு என்ன பண்றோம்? தோய்வடைந்து போகின்றோம். ஆனால் தோமையார் தோய்வடைந்தாரா? இல்லை. தன்னுடைய புத்தி கூர்மையை, அறிவு கூர்மையை பயன்படுத்துகின்றார். நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்களேடா என்னை விட்டு, நான் அவரை பார்க்காம விட மாட்டேன், வம்பு கிழக்கிற மாதிரி, இப்ப கண்டிப்பா வருவார்னு யாரை வர வச்சாரு? தோமையார். உயிர்த்தாண்டவரை தன்னுடைய அவநம்பிக்கையின் வழியாக அங்கு அவர் வர வைத்து தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். என்னன்னு சொன்னார்? இயேசுவை பார்த்தன, என் ஆண்டவரே, என் கடவுளே, மை லார்ட், மை காட் அப்படின்னு தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார். தன்னையே அந்த இடத்திலே ஒரு மறைசாட்சியாக அவர் தன்னையே சாகடித்துக் கொள்ளுகின்றார், நமக்கு வாழ்வு வாங்கி தருவதற்காக. அவர் சொன்ன, இயேசு சொன்ன வார்த்தை என்ன? நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என நம்முடைய வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு புனித தோமையாராக அவர் இருக்கின்றார். நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பழனிக்கு ஒரு திருமணத்திற்காக நான் சென்றிருந்தேன். எங்கள் வீட்டில் கொண்டு போய் இந்த பொங்கி வழி இந்த எண்ணெயை வச்சுருந்தேன், யாராவது கேட்டால் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாமா, இங்கே பழனியிலிருந்து நிறைய மக்கள் நம்முடைய திருத்தலத்திற்கு வர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களை இந்த நல்ல நேரத்தில் வரவேற்கின்றோம். எங்கள் மாமா எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ எங்கள் வீட்டுக்கு சின்ன வயசுலேருந்து வரக்கூடிய ஒரு நபர், இந்து சகோதரர், என்னுடைய மாமாவுடைய ஃப்ரெண்ட். அவர் பேர் செந்தில். ஆனால் இயேசுவின் மீது உள்ள பற்றின் காரணமாக ஆலயங்களுக்கு போவார், திருத்தலங்களுக்கு போவார். அதனால் நாங்கள் அவரை ஜேம்ஸ்னு கூப்பிடுவோம். அவருடைய மகனுக்கு பார்த்தீங்கன்னா தீராத தேமல் நோய் இருந்திருக்கு. அப்போ எங்கள் மாமா ஒரு சின்ன பாட்டிலில் அந்த எண்ணெயை குடித்து அவருக்கு கொடுத்துருக்கின்றார். அந்த எண்ணெயை அந்த சகோதரர் நம்பிக்கையோடு தன்னுடைய மகனுக்கு தடவிய அடுத்த நிமிடத்திலேயே அந்த தேமல் நோய் குணமாயிருக்கிறது. கடவுளை எழுப்பி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அதுலேயும் இன்னொரு புதுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தொடர்ந்து அந்த எண்ணெயை தடவிட்டு இருந்திருக்காரு. ஆனால் என்ன ஆகல, அந்த பாட்டில் எண்ணெய் குறைந்து போகவே இல்லை. என்னுடைய ஆண்டவரை நான் எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த தோமையாருக்கு இருந்த அந்த ஒரு உந்து சக்தி, ஒரு தேடல், புனித சந்தியாகப்பருக்கு இருந்த அந்த தேடல் நமக்கும் இருக்கும் பொழுது இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நம் கண்ணார காண முடியும்.
எத்தனையோ மக்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகிறார்கள். நீரூற்றை நேரடியாக கண்டிருக்கின்றார்கள். சந்தியாகப்பரின் திருவுருவ சிறுவம் கண்கள் உயிருள்ள கண்களாக மாறியிருப்பதை பார்த்திருக்கின்றார்கள். நிறைய நேரத்தில் நான் அனுபவித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்தலத்தில் திடீர்னு நறுமண வாசனையானது வரும். மக்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய பஸ்ஸில் வந்தாலும் சரி, அவர்களுக்காக எப்பொழுதுமே நாங்கள் திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். காரணம் என்னவெனில், வளர்ந்து வரக்கூடிய திருத்தலம் ஒருபோதும் தோய்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்கள் எப்பொழுது வந்தாலும் ஊர் பெரியதனக்காரர்களையோ அல்லது இளைஞர்களையோ இறை மக்களையோ அணுகும் பொழுது அவர்களுக்காக இரவு பகல் பாராமல் திருப்பலி நிறைவேற்றுவதில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் வரும் பொழுது, அவர்கள்ட்ட பேசும் பொழுது, சந்தியாகப்பரை பற்றி பேசும் பொழுது நிறைய நேரத்தில் அவர்கள் அந்த நறுமண வாசனை அவர்களை சூழ்வதை அனுபவித்திருக்கின்றார்கள். இங்கே மட்டும் இல்லை, இந்த திருத்தலத்தில் நின்று பேசுவோம், வீதிகளில் நின்று பேசுவோம், ஆலயத்துக்குள்ளே நின்று பேசுவோம். அந்த எல்லா நேரத்துலையும் நிறைய முறை அந்த நறுமண வாசனையானது வந்திருக்குது. நம்ம பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம், சென்ட் யூஸ் பண்ணுவோம், பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த நறுமண வாசனையானது அதைவிட அதிகமாக அடர்த்தி தன்மை மிக்கதாக, அது போல நீங்கள் ஒரு ஸ்மெல் அதுக்கு முன்னாடி வாசனையை நீங்கள் நுகர்ந்திருக்க மாட்டீங்க. அந்த அற்புதம் இன்றளவும் தொடர்ந்து நடக்குது. இங்கே மட்டும் இல்லை, இங்கிருந்து நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு போகும் பொழுதும் உங்கள் கையில் ஒரு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, சந்தியாகப்பரின் நவநாள் புத்தகம் அப்படின்னு. அதில் பிரார்த்தனை, மன்றாட்டு மாலை, மக்கள் சொன்ன சாட்சியங்கள் எல்லாம் தொகுத்து வழங்கி இருக்கின்றோம். அந்த ஜெபத்தை நீங்கள் இல்லத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுதும் இந்த அற்புதம் நடந்திருக்கின்றது. திரு எண்ணெயை, அந்த குணமளிக்கும் எண்ணெயை நோயாளிகளுக்கு பூசும் பொழுதும் இந்த வாசனையானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் எதற்கான அறிகுறி எனில், இந்த திருத்தலத்தில் உயிருள்ள இறைமகனின் பிரசன்னம் இருக்கின்றது. புனித சந்தியாகப்பர் இப்பேற்பட்ட அதிசயங்களின் வழியாக, காட்சிகளின் வழியாக தொடர்ந்து இயேசுவை அடையக்கூடிய வழியினை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றார். புனித தோமையார் அந்த வழியை சிறப்பாக பயன்படுத்தி விட்டார். தோமையார் எல்லாரும் சீட்டு போட்டு குலுக்கி பார்க்குறாங்க, 12 சீடர்களும். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுக்கு போகணும். எந்த சீடர்களும் முதல்ல போகிறதுக்கு விரும்பலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசுவை அறிக்கையிடுகிறீர்களோ அவர்களாம் என்ன பண்ணாங்க, கொல்லப்பட்டார்கள். அதுதான் வேத கலாபனை காலம். அப்பொழுது ஒளிந்திருந்த சீடர்களுக்கு ஒரு முக்கியமான தூணாக புனித தோமையார் வெளிக்கொண்டு வருகின்றார். எப்பொழுது அந்த உயிர்த்தாண்டவர் வந்து பரிசுத்த ஆவியை தருகின்றாரோ அப்பொழுது மேல் மாடியிலிருந்து அனைவரும் புறப்பட்டு நற்செய்தி பணி செய்கிறார்கள். தோமையார் இந்தியாவுக்கு வருகிறார். பல இடங்களுக்கு, பஞ்சாப், கொச்சின், திருவாங்கூர் அப்படிங்கிற அந்த பகுதிகளுக்கு போயிட்டு அவர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன் இருக்கின்றார். அந்த மன்னன் இவருடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது, இவருடைய அந்த பிரசன்ஸ், அவர் இருக்கக்கூடியதை பார்த்துட்டு கேட்குறார், நீங்கள் என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்டவுடனே தோமையார் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? 2 விஷயங்களை நல்லா செய்வார். என்னென்ன செய்வார்? தச்சு வேலை செய்வார். 2வது கட்டிட வேலை நல்லா செய்வார். சந்தியாகப்பரோட, ராயப்பரோட, அருளப்பரோட மீன்பிடி தொழில் செய்திருந்தாலும் கூட இவர் இந்த 2 தொழிலை தன்னுடைய கைவசம் வைத்திருக்கின்றார். மிகவும் திறமையானவர். அந்த மன்னர் இதை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப சந்தோஷம், இந்த ஊரில் எனக்கு ஒரு அரண்மனை கட்டணும், அதனால் இந்த அரண்மனையை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட காசை கொடுத்துட்டு இவர் வெளியூர் போயிடுறார். அவருக்கு, மன்னருக்கு ஒரே ஆசை, நம்ம திரும்பி வரும்போது கண்டிப்பாக இவர் வேலையை செஞ்சிருப்பார், நல்ல முறையில் கட்டி கொண்டு இருப்பாருங்க. ஆனால் வந்து பார்த்தா அந்த கிணத்தை காணான்னு சொல்கிறத போல் எதை காணா? அரண்மனையை காணா. மன்னர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறார். ஏன்பா, உன்கிட்ட காசை கொடுத்து நான் அரண்மனையை கட்டுன்னு பண்ணால் நீ என்ன சும்மா உட்காந்துருக்க, கொடுத்த பணமெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது தோமையார் ரொம்ப கூலாக சொல்லுவார், இயேசுவிடம் வந்து நான் கற்றுக்கொண்டதை செய்து விட்டேன் அப்படின்ட்டு. அப்படி என்னதாயா செஞ்ச அப்படின்னா, நீ கொடுத்த பணத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். தோமையார் இந்த பழக்கத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? தான் நிறைவாக
முகமுகமாக தரிசித்த இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து முழுவதுமாக அவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறினார். அப்ப தோமையாரை நாம் நோக்கும் பொழுது, சந்தியாகப்பரை நோக்கும் பொழுது நாம் யாரை நோக்கின்றோம்? இயேசுவை நோக்குகின்றோம். இயேசு இறை தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக, இறை தந்தையின் நலன்களை தூயாவி என்னும் துணையாளரை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். இந்த தருணத்துல இந்த திருத்தலத்திற்கு நாம் தொடர்ந்து வருகின்றோம் எனில் ஒரே காரணம், சந்தியாகப்பர் அனுபவித்த, தோமையார் அனுபவித்த அதே இயேசுவை நானும் நிறைவாக அனுபவிக்க வேண்டும் என இந்த அருமையான தருணத்திலே முழங்கால் படியிட்டு ஒரு 5 நிமிடம் அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கியவர்களாக, ஆண்டவரே என்னுடைய வாழ்வை தொடும், என்னை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், இந்த திருத்தலம் நாடி நாங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியும் என்று உருக்கமாக வேண்டுவோம். எங்களை என்னாலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துகின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, இது இந்த அருமையான நாளிலே புனித தோமையாரை நினைவு கூறக்கூடிய, புனித சந்தியாகப்பருக்கு நவநாள் திருப்பலி எடுத்து சிறப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், இந்த அருமையான புனித சந்தியாகப்பர் உரையக்கூடிய இந்த சரணாலயத்திலே ஆண்டவரே உமது விண்ணக நலன்களை எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி தெய்வமே. எத்தனையோ நன்மைகளினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன், எங்களுடைய ஒவ்வொருவருடைய உடலையும் உள்ளங்களையும் தொட்டு ஆசீர்வதித்திருக்கின்றேன். எத்தனையோ மக்கள் உலகம் போன போக்கிலே போய்க் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு 2 மணி நேரம் இந்த சரணாலயத்திலே அமர்ந்து உம்முடைய இறை செய்தியை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி தெய்வமே. இதோ இந்த நல்ல நாளிலே இந்த திருத்தலத்தில் எங்களுடைய கண்ணீரை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம், எங்களுடைய கவலைகளை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம், எங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். இங்கிருந்து செல்லும் பொழுது கண்ணீரோடு அல்ல, கவலையோடு அல்ல, குறைகளோடு அல்ல, மாறாக சந்தியாகப்பரின் வழியாக உமது உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் அனுபவித்ததன் காரணமாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு செல்ல இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்த உண்மையுள்ள தெய்வமாக இருப்பதனால் எல்லா கருத்துக்களையும் இந்த திருப்பிடத்திலே வைக்கின்றோம். அன்பு இயேசுவே, எங்களை நன்கு அறிந்திருக்கின்றேன், நாங்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்திருக்கின்றேன். பல்வேறு நேரங்களில் எங்களுடைய தேடல்கள் இந்த உலகம் சார்ந்ததாக இருக்கின்றது, எங்களுடைய தேடல்கள் எங்களுடைய சொந்த சுயநலத்தை சார்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் நீர் எங்களை விட்டு பிரியாமல், நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் அதே இடத்திலே எங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கின்றேன். ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையின் சொத்தை அழித்து ஊரே சுற்றி பன்றிகள் தின்னக்கூடிய உணவை தின்று தன்னுடைய வாழ்க்கையை அழிந்து போகும் நிலையிலே தன்னுடைய தந்தையின் இல்லத்தை தேடி ஓடி வந்தான். நாங்களும் கூட அந்த மைந்தனை போல ஆண்டவரே, இந்த உலகம் போன போக்கிலே நாங்கள் போய்விட்டோம், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், எங்களுக்கு தேவையான வரங்களை தாரும், உம்முடைய திருமடியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரும், உமது அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களை தொட்டு சுகப்படுத்தும் என்று இத்திருத்தலம் நாடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, புனித சந்தியாகப்பரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக தந்தீர். அடைக்கலத்தாயின் வழியாக பரிந்துரைகளை நிறைவாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். நன்றி இயேசுவே. தொடர்ந்து நாங்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது சந்தியாகப்பரை எங்களுடைய இல்லங்களுக்கும் எங்களுடைய உள்ளங்களிலே வாழக்கூடிய ஒரு திருத்தூதராக, புனிதராக நீரே மாற்ற வழிவகை செய்தரணும். உமது விண்ணக நலன்களினால் எங்களை அலங்காரம் செய்யும் ஆண்டவரே. உமக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம். அன்பு தெய்வமே, இயேசுவே, வரக்கூடிய இந்த நாட்களிலே, குறிப்பாக இந்த புதிய மாதத்திலே உமது அருள் நலன்களை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கக்கூடிய, அபரிவிதமாக அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து காப்பீராக. இந்த மாதத்திலே நாங்கள் சிறப்பிக்க இருக்கின்ற
புனித சந்தியாகப்பரின் பெருவிழா ஒரு அர்த்தமிக்க பெருவிழாவாக, இந்த மரவப்பட்டி திருத்தலம் நாடி இறை மக்களை அழைத்து வரக்கூடிய ஒரு அன்பின் திருவிழாவாக மாறுவதாக நாங்கள் வேண்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதல்களுக்காகவும் தொடர்ந்து எங்களுடைய கரம் பிடித்து வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன்.